மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, ஒரு முக்கியமான பிரச்சனை இந்த அவையில் உங்களுடைய கவனத்திற்கு எடுத்து வர விரும்புகின்றேன். அத்தியாவசிய பொருட்களுடைய விலைவாசி தற்போது நாளுக்கு நாள் ஏறிக்கொண்டே இருக்கின்றது. அரிசி, பருப்பு, எண்ணெய், சர்க்கரை என்ற எந்த பொருளை எடுத்தாலும் கடந்த 3 மாதங்களில் விலை பல மடங்கு உயர்ந்திருக்கின்றது. ஏழை எளிய நடுத்தர வர்க்க பொதுமக்கள் மிகவும் அவதிக்குள்ளாக இருக்கின்றார்கள். குறிப்பாக இந்த அரசு அமைஞ்சதிலிருந்து அத்தியாவசிய பொருட்களுடைய விலை கடுமையாக உயர்ந்திருக்கிறது. மே மாதம் 1 கிலோ அரிசி 55 ரூபாய்க்கு விற்பனையானது, இன்னைக்கு 75 ரூபாய். மே மாதம் 1 கிலோ வெங்காயத்துடைய விலை 40 ரூபாய், இன்றைக்கு கிலோ 80 ரூபாய். மே மாதம் 1 கிலோ துவரம்பருப்பு 150 ரூபாய், இன்றைக்கு கிலோ 180 ரூபாய். மே மாதம் 1 கிலோ சர்க்கரை ரூபாய் 40, இன்றைக்கு 1 கிலோ சுமார் 70 ரூபாய் வரைக்கும் உயர்ந்திருக்கு. இந்த விலையேற்றத்தை பார்த்து மக்கள் மிகவும் பாதிப்படைஞ்சிருக்கிறாங்க. மளிகை கடை பக்கம் போகிறதையே குறைச்சிட்டு இருக்காங்கன்னு செய்திகள் வந்துட்டு இருக்கு. உங்களுடைய ஆளுங்கட்சியுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் இயக்க தோழர்கள் இதை கண்டித்து போராட்டம் நடத்தியிருக்கிறாங்க. இந்த விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்த அரசு உடனே நடவடிக்கை எடுக்க வேண்டும். உதாரணத்துக்கு 2007ஆம் ஆண்டு தேசிய அளவில் கடுமையான விலைவாசி உயர்வு ஏற்பட்டது. அப்பொழுது முதலமைச்சராக இருந்த கலைஞர் அவர்கள் தமிழ்நாட்டு மக்களை பாதிக்கக்கூடாது என்பதற்காக சிறப்பு பொது விநியோக திட்டம் ஒன்றை திட்டத்தை அறிவித்தார்கள். அந்த திட்டத்தின் கீழ் ரேஷன் கடைகள் மூலமாக பருப்பு, எண்ணெய், ரவா, மைதா உள்ளிட்ட பொருட்களை சந்தை விலையை விட குறைவான விலைக்கு அன்றைக்கு மக்களுக்கு வழங்கினார்கள். அது மட்டும் இல்லை, கடுகு, சீரகம், வெந்தயம் உள்ளிட்ட 10 மளிகை பொருட்களை 50 ரூபாய்க்கு வழங்கினார்கள். கலைஞர் அவர்கள் 2007 தொடங்கி வைத்த அந்த சிறப்பு பொது விநியோக திட்டம் தற்போது வரை நடைபெற்று வருகிறது. ரேஷன் கடைகள் மூலமாக சர்க்கரை மற்றும் அத்தியாவசிய பொருட்களை தற்போது வழங்கப்படுகின்ற அளவை விட இன்னும் கூடுதல் அளவு வழங்கிட இந்த அரசு ஆவணம் செய்ய வேண்டும் என்று உங்கள் மூலமாக கேட்டுக்கொண்டு, முக்கியமாக முதலமைச்சர் தலைமையில் நிதி, உணவு, கூட்டுறவு உள்ளிட்ட துறைகளுடைய அமைச்சர்கள், அதிகாரிகள் பங்கேற்கின்ற வகையில் ஒரு சிறப்பு ஆலோசனை கூட்டம் ஒன்றை நடத்தி விலைவாசி உயர்வு பிரச்சனைக்கு இந்த அரசு உடனடியாக ஒரு நல்ல தீர்வு காண வேண்டும் என்று இந்த அவையின் கவனத்தை ஈர்த்து அமைகின்றேன். நன்றி.